மாதிரி வீடு இருந்து பேப்பர்ல இருக்கிறோம். எங்களுக்கு என்ன கொடுத்தாங்க? பெட்ஷீட்டு, நைட்டி, பருப்பு, உளுத்தம் பருப்பு, எண்ணெய், கோதுமை எங்களுக்கு தேவையா? நாங்க கேட்டோமா? எங்களுக்கு பருப்பு இல்ல, குக்கர்ல வேக வைக்க. எங்களுக்கு அடுப்பே இல்லங்க. அடுப்பு இல்லாத வீடு இல்லாத இருக்கிறோம். எங்களுக்கு என்ன கொடுத்தீங்க? நாங்க கேட்டோம், நாங்க பருப்பு இல்ல அப்படின்ட்டு. எங்களுக்கு வீடு இல்ல, வீடுக்கு என்ன தேவையோ அதை செய்யுங்க. சாராயம் கொழுப்பத்துன்னு சாராயம் குடிக்கிறான், அவனுக்குலாம் நிவாரணம் கொடுக்குறீங்களே. நாங்க என்ன செஞ்சோம்? உங்களுக்கு ஓட்டு போட்டோமே, அதுக்கு தேவையா எங்களுக்கு? இது தலையெழுத்தா? என் குழந்தைங்க நடு ரோட்ல நிக்குது, அது எரியுது. உங்க வீட்டுல எரிஞ்சிருந்தா அப்ப தெரிஞ்சிருக்கோம். எங்களுக்கு எரியுதுனால எங்களுக்கு எரியுது. இது ஆக்கிரமிப்பு இடம். நீங்க வீடு இங்க கட்டிட்டு இருக்கீங்க. நீங்க எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க? எனக்கு தெரிஞ்சு நான் இங்க 15 வருஷமா இருக்கேன். இந்த இடத்துல 15 வருஷமா இருக்கேன். இந்த 15 வருஷத்துல எத்தனை வாட்டி நீங்க புகார் கொடுத்துருப்பீங்க வீடு கேட்டு? வீடு கேட்டு வந்து நாங்க முதலமைச்சர் ஆபீஸ் நாங்க எழுதி கொடுத்துருக்குறோம். இதே கவுன்சிலர் ஆபீஸ்ல எழுதி கொடுத்துருக்குறோம். நாங்க எங்களுக்கு வீடு வேணும் அப்படின்ட்டு. வெள்ள நிவாரணத்துக்கும் நாங்க எழுதி கொடுத்துருக்கோம். வெள்ளத்துல கூட எங்களுக்கு நிவாரண நிதி தரல. கேட்டா இது ஆக்கிரமிப்பு இடத்துல நீங்க கட்டி இருக்கிறீங்க, உங்களுக்கு அதான் கவர்மெண்ட் செய்யாது அப்படின்ற மாதிரி எங்களுக்கு சொன்னாங்க. என் பேர் சுரேஷ். இதுமாரி நேற்று 4:30 மணிக்கு வீடு எரிஞ்சிச்சு சார். இது வரைக்கும் வந்து யாரும் வந்து ஒரு இது பண்ணல, ஹெல்ப் பண்ணல. எம்எல்ஏ கூப்பிட்டு 5000 ரூபாய் கொடுத்தாரு. 5000 ரூபாய் கொடுத்தா ஜனங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு பாதிப்பு 1 லட்ச ரூபாய் மேலே இருக்கும் ஒரு வீட்டுக்கு. பல வீட்டில் எல்லா வீட்லேயும் காசு போயிடுச்சு, நகை போயிடுச்சு, எதுவுமே இல்லை. 5000 ரூபாய் கொடுத்து அனுப்பிச்சா என்ன பார்ப்பாங்க? இப்போ பசங்களுக்கு படிப்பு எல்லாமே போயிடுச்சு. புக்கு இல்லை, நோட்டு இல்லை, எல்லாமே போயிடுச்சு. அவங்க சர்டிஃபிகேட் எல்லாம் போயிடுச்சு. நேற்று பண்ணி தரேன்ட்டு போனாங்க, இன்னும் வரவே இல்லை. இந்திய நகரில் கேம்ப் போட்டுக்கிறேன் நாங்கள். அந்த கேம்பில் எத்தி நாளைக்கு யார் வருவா? யாரும் வரமாட்டாங்க. இப்போ ஸ்கூல் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்கள பார்க்க முடியாது எம்எல்ஏ யாரும். 5000 ரூபா கொடுத்து ஜனங்க என்ன பண்ணுவாங்க இன்னைக்கு நிலைமையில்? கொஞ்சம் அரிசி கொடுத்தாங்களாம், கொஞ்சம் இது கொடுத்தாங்க, நாஷ்டா கொடுக்குறாங்கன்னா எதுவுமே வரல. அங்கே போய் வாங்கிக்கிறாங்க. அங்கே போய் என்னத்தை வாங்குறது? இங்கே பாதிக்கப்பட்ட இடத்துல தானே வந்து போடணும் அவங்களுக்கு. நேற்று வந்து பார்த்தாங்க, இது வரைக்கும் வரல யாரும். எவ்வளோ பாதிப்பு இருக்குது? எதனா ஆனால் என்ன பண்ணுவாங்க? பண்ணித்தரேன்னா இதுக்கு மேலே என்ன பண்ணி கொடுப்பாங்க இல்லாதவங்களுக்கு?